இது ஒரு சாதாரண தண்ணீர் தான். ஆனால் இந்த தண்ணியில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்க்கும் போது இது ஒரு அமிர்தமான தண்ணீராக மாறுது. அப்படி இந்த தண்ணீர் அமிர்தமாக மாறும்போது அது உங்கள் உடம்புக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் குடிக்கும் போது உங்களுடைய பிளட் சுகர் நல்லா ஸ்டேபிள் ஆகுது, உங்களுடைய வெயிட் நல்லா குறையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் குடிக்கும் போது ₹1 கம்மியாக மட்டும்தான் உங்களுக்கு செலவாகுது. அது வேற எந்த ஒரு பொருளும் கிடையாதுங்க. நம்ம எல்லாருடைய சமையலறைகள்லையுமே இருக்கக்கூடிய கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த தனியா தான் அது. சரிங்க, இந்த அமிர்த நீரை நீங்கள் எதுக்காக குடிக்கணும், இதோடைய பயன்கள் என்னென்ன, இதை எப்படி தயாரிக்கணும், இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பதாங்க நம்ம சமையலறையிலேயே நம்ம கூட இருந்தும் அவ்வளவா கவனிக்கப்படாத ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த தனியாவுடைய பயன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனேயே உங்களுக்கு வயிறு ரொம்ப கல் மாதிரி இருக்குங்களா, உங்கள் முகம் வீக்கமாக இருக்கா, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும் முகம், அப்படியே டைட்டாக வீக்கமாக இருக்கும். சாப்பிட்ட உடனேயே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டாகுதுங்களா, வயிறு உபுசம் ஆகுதா, உங்களுடைய பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கா, அதுவும் வலியோடு இருக்கா, உங்கள் பிளட் சுகர் ஸ்டேபிளாக இல்லாமல் அதிகமாக இருக்கா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னா இந்த காணொலியை கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வெவ்வேறாக இருக்கலாங்க, ஆனால் இதுக்கான காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தான். உங்கள் உடம்பு தன்னைத்தானே சரியாக சுத்தம் செஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஆயுர்வேதத்தில் இதை அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்கள் அதை உங்கள் உடம்பு சரியாக வெளியேற்றலை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுது. இந்த தனியா தண்ணீர் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை அழகாக வெளியேற்றுது. இதோடைய முழு பயன்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கவனமாக பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த கொத்தமல்லி விதைகள் உங்கள் உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்போட எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. இந்த ₹1 கீழே செலவாகிற இந்த தண்ணீரில் வைட்டமின் சி, மெக்னீஷியம், இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இந்த கொத்தமல்லி விதையை தண்ணீரில் இரவு நேரத்தில் ஊற வைக்கும் போது இந்த கொத்தமல்லி விதைகளில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த தண்ணீரில் கலந்துடும். இந்த தண்ணீரை நீங்கள் காலை நேரத்தில் குடிக்கும் போது அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய உடம்பு அப்சர்வ் பண்ணிக்குது. சரிங்க, இப்போ இந்த அமிர்தம் போன்ற இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய 5 பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டீடாக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் குடிக்கும் போது உங்கள் வயிறு ரொம்ப லைட் ஆகுது. இதனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலோ, வயிறு உப்புசமாக இருந்தாலோ, காலை வேளையில் உங்களுக்கு வயிறு டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கல் மாதிரி, அந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த தண்ணீர் குறைக்குது. உங்களுடைய ஜீரண சக்தியும் இது அதிகரிக்குது. மொத்தத்தில் உங்களுடைய வயிறு சரியா இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாவே இந்த தனியா தண்ணீர் உங்களுக்கு அதுக்கு உபயோகமாக இருக்குது. இரண்டாவது பயன், சுகர் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இந்த தனியா தண்ணீர் பயன்படுது. இன்சுலினை உங்கள் உடம்பு சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த தனியா நீர் உங்கள் உடம்புக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதனால் உங்களுடைய பிளட் சுகர் ஸ்டேபிள் ஆகுது. ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு இது ஹார்மோன்களை பேலன்ஸ் செய்யுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, இல்லைனா பீரியட்ஸ் நேரத்தில் உங்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருந்தாலோ, PCOS பிரச்சனை இருந்தாலோ நீங்கள் தாராளமாக இந்த தனியா தண்ணீரை குடிக்கலாம். கல்லீரல் தான் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு ஃபில்டர் மாதிரிங்க. அந்த லிவர் அப்படிங்கிற ஃபில்டர் நல்லா வேலை செய்யறதுக்கு இந்த கொரியண்டர் வாட்டர் ரொம்பவே உதவியாக இருக்குது. உங்கள் லிவர் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுனாவே உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்குது, ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது, உங்களுடைய உடம்புல சக்தி அதிகரிக்குது, நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பொதுவாகவே உங்கள் உடம்புல தண்ணீர் தேவைக்கு அதிகமாக ஆனாவே உங்கள் முகம் வீக்கமாகும். அந்த அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றுறதுக்கு இந்த தனியா தண்ணீர் உபயோகப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இதை குடிக்கிறதுனால உங்களுடைய உடல் எடையும் குறையுது. சரி, இப்போ இந்த தனியா தண்ணீரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1-1-1 எல்லாமே 1-1-1. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த தனியா விதைகளை எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு 300 ml அளவு இருக்கலாம். இதை இரவு நேரத்தில் ஊற வைங்க. ஊற வைக்கும் போது மூடி வச்சிடுங்க. காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் வடிகட்டிட்டு 1 சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சையை
புழிஞ்சு அதோட ஜூஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக இதோட பயன்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஊறிய தனியா விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் மென்று சாப்பிடலாம். இந்த தண்ணீரை ஒரு 21 நாட்களாவது நீங்கள் தொடர்ந்து குடிங்க. அதன் பிறகு ஒரு 7 நாட்கள் இதை நீங்கள் குடிக்காதீங்க. அந்த 7 நாளுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் இதை குடிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த 21 நாட்களுக்குள்ளேயே நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இதை குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்கள் 10 நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொத்தமல்லியோ அல்லது கொத்தமல்லி விதைகளோ அலர்ஜி அப்படின்னா நீங்கள் அதை குடிக்காதீங்க. டயபெட்டிஸ்க்காக மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை குடிக்கலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக முதல் 3 மாதங்களில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை குடிக்க வேண்டாம். கிட்னியில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு குடிக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.